வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவசம். இன்றைய விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூர் அலி. கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளான இன்று நாடார் நலசங்கம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கோயம்புத்தூர் 15/7/2024 திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு நாடார் நலசங்கத்தின் நிறுவன தலைவர் ஆர் முருகானந்தம் தலைமையில் கோட்டூர் ஆழியார் சாலையில் உள்ள கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் மற்றும் குழந்தைகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கி மரியாதை செலுத்தினர். இதில் ஆனைமலை ஒன்றிய இளைஞரணி தலைவர் எஸ் முருகேசன், கொடிச்சம்பாறை தலைவர் எம் ஜெயராஜ், கேரள மாநில பொருளாளர் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் என் முருகேசன், தமிழ்நாடு கேரளா மாநில செயலாளர் எம் அருண்குமார், நாடார் நலசங்க கேரளா நிர்வாகிகள் என் முருகேசன், ஆர் கண்ணன், மணிகண்டன், பி நாகராஜ், என் பார்த்திபன், எம் ஜெயராஜ், வி ஜெயக்குமார், செல்வராஜ், மருதாச்சலம், முருகேசன், தனபால், வெள்ளியங்கிரி, சிவகுமார், சதீஷ்குமார், பார்த்திபன், தமிழ்நாடு நாடார் நலசங்க நிர்வாகிகள் கார்த்திக், மணிகண்டன், முருகேசன், வெள்ளியங்கிரி, கதிர், நாகராஜ், ஆனந்த், தும்பை, சிறப்பு அழைப்பாளராக கோவை தெற்கு மாவட்ட இந்து முன்னணி செயலாளர் வி நந்தகுமார், கேரள மாநில தமிழ் பாதுகாப்பு சங்கம் மாநில பொதுச் செயலாளர் மா பேச்சிமுத்து, ஆனைமலை வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பொறியாளர் ஜவஹர் பாண்டியன், பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தெற்கு மாவட்ட செயலாளர் ஆறுசாமி மற்றும் முக்கிய நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை முடிவடைந்தன. மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். அதுவரை சட்ட கவச இணையதளத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். நிறுவன தலைவர் பொதுச் செயலாளர் கல்லுமரம் ஏறும் தொழிலாளர்கள் மரத்திலிருந்து தவறி விழுந்து இழப்பீடு ஏற்பட்டால் தமிழக அரசும் சரி கேரள அரசும் சரி எந்த ஒரு நிவாரணமும் கொடுப்பதில்லை. அதை நம் நாடார் நல சங்கத்தின் மூலமாக அரசுக்கு தெரிவித்து அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளித்து விபத்தினால் ஏற்பட்ட சிகிச்சைக்கான செலவுகளையும் விபத்தினால் ஏற்பட்ட மரணத்திற்கும் தகுந்த இழப்பீடு வேண்டும் என்று நாடார் நல சங்கத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். நலசங்கம் பொள்ளாச்சி மாநில செயலாளர் அருண்குமார். இன்று காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா பொள்ளாச்சி மற்றும் ஆனைமலை பகுதிகள் மற்றும் கேரளா எல்லையோர பகுதிகளில் எங்கள் நாடார் நலசங்கத்தின் சார்பாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காமராஜர் ஐயா அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும், அதேபோல் பள்ளி குழந்தைகளுக்கு நோட் புக்குகள், பேனா, பென்சில் போன்ற பள்ளி உபகரணங்கள் கொடுத்தும் எங்கள் நாடார் நலசங்கத்தின் மூலமாக ஐயாவின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நாடார் நலசங்கத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கின்றோம். எங்கள் சமுதாயத்தை சார்ந்த தென்னை மற்றும் பனை தொழில் செய்யும் தொழிலாளர்கள் அதிக அளவில் வெளி மாநிலங்களில் கேரளா, ஆந்திரா, மைசூர், பாண்டிச்சேரி போன்ற பகுதிகளில் கல் இறக்கும் தொழிலை செய்து வருகிறார்கள். தமிழக அரசு அதை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் கல்லுக்கடையை திறந்தால் எங்கள் தொழிலாளர்கள் அனைவருக்கும் இங்கு வேலைவாய்ப்பு ஏற்படும். அதேபோல் இப்பொழுது தமிழக பகுதியில் பதனி இருக்கும் எங்கள் தொழிலாளர்களுக்கு மரத்திலிருந்து கீழே விழுந்து உயிரிழப்பு ஏற்பட்டாலோ அல்லது விபத்தின் மூலம் ஊனமுற்றாலோ எந்த ஒரு இழப்பீடும் நஷ்ட ஈடும் அரசாங்கத்திடமிருந்து கிடைப்பதில்லை. அது கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உண்டான இழப்பீட்டுத் தொகையும் நஷ்டீட்டுத் தொகையும் அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று இதன் மூலமாக நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அரசை. அதேபோல் ஆனைமலை பகுதியில் எங்கள் ஐயா காமராஜர் அவர்களுக்கு ஒரு சிலை நிறுவ வேண்டும் அல்லது சிலை நிறுவி ஒரு மணிமண்டபம் கட்டித்தர வேண்டும் என்று தமிழக அரசுக்கு எங்கள் நாடார் நல சங்கத்தின் மூலமாகவும் எங்கள் தலைவர் ஆர் முருகானந்தம் அவர்கள் மூலமாகவும் நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம். நன்றி.